ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். யாரெல்லாம் வண்டியை பார்த்து க்ளீன் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வண்டியை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுங்க. எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க, வண்டியை நம்ம பார்த்துக்கிட்டா தான் வண்டி நம்மளை பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இந்த சீட்டு வர கிழிஞ்சிருச்சு. சீட்டை மாற்றணும். கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டி வண்டியிலேருந்து ஆக்சிடெண்ட் ஆகி கீழே உதவிச்சாங்க. இந்த பாருங்களா, இந்த மார்க்ஸ் தெரியுது உங்களுக்கு. இந்த ஒரு பாடி உடஞ்சிருக்கு பாருங்கள். என் வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இந்த ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுசுக்கி இந்த இடம் உடஞ்சிருக்கா, இந்த கண்ணாடி கிளாஸு. நமக்கு வண்டியை அடிக்கடி தொடச்சி இதை பாருங்கள், இந்த ஒன்று உடஞ்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 5-6 தடவை வண்டியிலேருந்து ஊந்து அடிப்பட்டு ஏஞ்சிட்டேன். இதெல்லாம் போயிடுச்சு. பின்னாடி ஒரு கம்பி இருக்கும் இல்லையா, அந்த கம்பியும் போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த பாருங்க, இப்போ தெரியுதுங்களா, நல்லாவே உடஞ்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடு பின்னாடி ஒரு கம்பி வரும் பாருங்களா, அந்த கம்பி இதோ தெரியுது பாருங்கள். அங்கே இதோ போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதோ தெரியுதுங்களா, அந்த கம்பி பின்னாடி இந்த கம்பி போட்டு வச்சுருக்கேன். அதை ஒன்றும் மாட்ட முடியாது சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வண்டியை அடிக்கடி தொடச்சி க்ளீன் பண்ணி அதை பட்டை போட்டு வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் எலுமிச்சை பழம் புழிஞ்சு எலுமிச்சை பழத்தை வச்சு வண்டி அந்த மேலே ஏற்றி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, பண்ணி வண்டி மேலே விழுந்துருச்சுன்னா அந்த வண்டியை வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வண்டி ஓட்டும் போது இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பன்றி நடமாட்டம் அதிகங்க எங்கள் ஏரியாவில். நானும் பார்த்து ஜாக்கிரதையாக தான் போவேன். அதுக்கப்புறம் வண்டி வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 years தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்தளவு டேமேஜ் ஆகிடுச்சு. 5 years கூட முடியல. ஆனால் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சீட்லாம் மாற்றணும். சீட்லாம் கிழிஞ்சிருச்சு. இருந்தாலும் வண்டி வாஷ் பண்ணாமே இதுவும் வாஷ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இல்லைன்னா ஒரு நாள் போயிட்டு போகாதுங்க. முக்கியமாக பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு, கூட்டிகிட்டு வர்றதுக்கு நமக்கு 2 wheeler தான் வசதியாக இருக்கும். ஸோ அதனால தான் வண்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் 2 wheeler இல்லாமல் டெய்லி போகாதுன்னு சொல்லுங்கள். ஆமாங்க, என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4 வாட்டி 5 வாட்டி கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு 2 ட்ரிப்பு. ஸோ எல்லாமே இந்த வண்டி தான். இந்த வண்டி நம்பி தான் என்னோடய டேவே முடியும். அதுக்கப்புறம் மளிகை கடைக்கு போகிறது, காய்கறி கடைக்கு போகிறது, மெடிக்கல் போகிறது, எல்லாமே பசங்களை கூட்டிகிட்டு போகிறது.